ஏங்க எனக்கு கடிச்ச பாம்பு தாங்க. பாம்பு பெருசு அதான் ஒருத்தர் கடிச்சது. ஏப்பா நல்லா கடிக்கிறாது. இவ்வளோ பெரிய பாம்பு கடிச்சிட்டு கொண்டு வந்துட்டாங்க காலு பண்ணிட்டாங்க. என்றாது இப்படி படுத்துட்டோம்னா இவர் அவன் அண்ணங்கார ஒரு கேவல கட்ட பையனா இருப்பான் பாரு, கம்யூனிட்டி பே. ஏய் சரக்கை கொண்டு ஊசி போட்டு போறாங்க, சரக்கு கொண்டாந்து விற்கிறான். இப்படி மூழ்கிட்டு இப்படியே ஊத்துறாயா சரக்க. அவன் குடிக்கிறான்யா, பாம்பு கடிச்சவன் அவன் குடிக்கிறான். அச்சா பாம்பு கடிச்சவன் குடிச்சிட்டானா? கதையா என்னோட பாம்பு கடிச்சான் அவன் வந்தாரு. இந்த இருக்கிற காலு, இந்த கால் இவ்வளோ வரிசை ரத்தம்லாம் வரல, ஊந்தண்ணி வரல, பட்டார் 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 பட்டார்னு வெடிச்சிச்சு உடனே. காரணம் என்ன? மருத்துவ அடித்தளப்பு இருந்து வர்றான். மருத்துவ அடித்தளப்பு இருந்து வர்றான். அடித்தளப்புல இருந்து எடுத்துட்டு டெஸ்ட் பார்த்தாங்க. இந்த கல்ல ரத்தம் இருக்கு, இதுல வந்து சும்மா இவ்வளவு வருஷம் வந்துட்டு பாருப்பா உன்னோட பாம்பு அடிச்சவனு பார்த்தனா இந்த எலும்பெல்லாம் கரெக்டா தெரியுதியா. இந்த முட்டி எலும்பு இருக்குல்ல, பல்லார் பல்லார் படார் படணும். அது என்ன பின்னாடி வீரியம் தானாங்க, நடி வீரியம் தாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த பிராந்தி குடிச்சா பாருங்க, ஊசி போட்டோன்னா அதுதாங்க எங்கிட்டும் பார்க்காம வெடிக்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வா அப்படின்ட்டான் டாக்டர். என் வந்து கால் ஆட்டி பார்த்தாரு, ஆட்டுனாரு, காலெல்லாம் ஆட்டினா அப்படின்னா நோக்கி அப்படின்னு ஒன்று பிரச்சனையில் போ. கடிச்ச நாளில் வந்து ஒரு 10 நாளுங்க கணக்கு பண்ணி வச்சுக்க. அப்போ வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டு போயிடும். இந்த விஷம் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சுட்டு. ஆனால் உங்களுக்கு அடித்தது பெரிய கண்ணாடி வரியா, கழுத வரியானா கண்ணாடி வரியானா? இது கண்ணாடி வரியா. பெருசா சின்னதா முரடுங்கண்ணா. ஆனால் எனக்கு மருந்து கொடுத்துட்டாங்க, வெத்திலை மிளகு கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நான் வச்சுக்க முடியாது. எவ்வளோ தூரத்தில் கும்பகோணத்து அந்த கும்பகோணத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் அது? அது இது ஒரு 40, அது ஒரு 40 80 கிலோமீட்டர்லேருந்து வரணும். இப்போ அங்கே போய் வேலை பார்த்தா போனீங்க? அங்கே போனேன், ஒரே மாளிகை வட்டி தங்காடினேன். எத்தனை மரம் தேங்காய் மரம் அது? தென்னந்தோப்பு. அவனுக்கு வந்து இது இருக்குல்ல, திருவையாறு. ஆமாம், திருவையாத்துலேருந்து வளைங்கமானுக்கு அந்தண்ட 20 கிலோமீட்டர் வரலையும் 2 பக்கம் இருக்க மரம் அவனுக்கு தான். எப்படின்னா நீ தேங்காய் வெட்ட மாட்டேன், 100 மரம் இருக்கு, 20,000 பணம் கொடு, 50,000 பணம் கொடுன்னு வச்சுட வேண்டியது. நீ எப்போ பணம் கொடுக்குறியோ அப்போ கொள்ளைய விட்டுருவாரு. இந்த வட்டிக்கு தான் வட்டிட்டு இருக்கிறது. அந்த ஆள் வியாபாரி ஆகி கிட்டத்தட்ட 50-60 வாங்கிட்டாரு. சரி, இது உங்களுக்கு அடிச்சு உடனே கொண்டு வந்தாச்சு ஆஸ்பத்திரி? கொண்டு வந்துட்டாப்ல. அவர் கார்லயா? அவர் கார்லயே கொண்டு வந்துட்டாப்ல. அவர் இது மிளகு வெத்தலையும் கொண்டு வந்தாரு, அதான் பெரிய காரியம். அவரே கடிச்சனோ மிளகும் வெத்தலையும் 108ல உள்ள வரலாம். அவரு அன்னைக்கு லீவ் போட்டு இருந்திருக்காரு. அவரு ரொம்ப நேரா நினைச்சுக்கிட்டு பறந்துச்சுங்க காரு. மிளகும் வெத்தலை தின்னு ஃபர்ஸ்ட் மிளகா வெத்தலையும் மிளகு போட்டு பின்னு தின்னுட்டே இருக்கான். போற வரலையும் ஆஸ்பத்திரி போறாங்க, ஏறவே ஏறாது. கண்கூடா உங்களுக்கு நடந்த? கண்கூடா நடந்தது. பா ஆனால் வெளியே கண்ணாடி வீரன் கட்சின்னு தெரிஞ்சுதான் இது சொன்னா மூடு வேலை செய்ய பாருங்க. அப்ப கேப்ப என்ன பாம்பு அடிச்சா சரியான விஷ பாம்புங்க. தான் எனக்கு முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு மேலே எனக்கு பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு 2ஆம் நாள் 2ஆம் நாள் சாயந்தரமெல்லாம் 3 நாள்னு வச்சுங்க. 3 நாள் சாயந்தரம் போய் முடிச்சு விட்டேன். தண்ணி மட்டும் நிறையா கட்டேன். டாக்டரை போய் கேட்டு வந்து எவ்வளோ தண்ணி வேணாலும் கொடுங்க, பார்த்து தண்ணியை மட்டும் குறைச்சிடாங்க, தண்ணி எனக்கு எவ்வளோ கட்டலாம் கொடுங்க. அப்புறம் நல்ல சுயநிலை வந்துச்சு. நானாக எழுந்திரிச்சு பாத்ரூம் போனேன். ஒரு நர்ஸங்க வந்து எப்படி வைக்க பண்ணேன், நிறுத்து பண்ணேன். நானாக பாத்ரூம் போயிட்டு நானாக வந்தேன். நிறுத்து அப்படின்ட்டு நிறுத்துட்டேன். நானாக பாத்ரூம் போயிட்டு நானாக வந்தேன். வந்தோடனே மாறி திருப்பி நான் நினச்சது தான் மாறி திருப்பி போனேன். ஒரு நடிச்சு பேசினாப்ல போதீங்க அப்படின்னாப்ல. இந்த டாக்டர் மனஞ்சு அவர் ஆட்டோமேட்டிக்கா போட்டு நீங்க வேலை பாருங்க. போய் ஆகணும், அது ஏன் ஆட்டோமேட்டிக்கா போகணும். காப்பி மட்டும் ஒரு 15 நாள் காப்பி தான் குடிச்சிருக்கேன். டீயா காப்பியா? காப்பி மட்டும் தான். டீ மட்டும் குடிக்க கூடாது. டீ குடிக்கவே கூடாது, காப்பி மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன். யார் சொன்னது டீ குடிக்க கூடாதுன்னு? காப்பி குடிச்சா பசி வைக்காது. 3 நேரமும் காப்பி தான் உணவு கொடுத்துருந்தோம். அந்த ஆள் 15 நாள் இருந்ததுக்கு 30,000 பணம் கொடுத்துருக்காரு. 5,000 செலவாக இருக்காது. ஆனால் காசு கொடுத்துட்டாரு. காசை வாங்கிவிட்டா சின்னப்ப. நான் அதையும் கேட்டு விட்டேனே. ஆஸ்பத்திரி வந்த காசையும் திங்கிறியே
அப்போ இந்த மரத்துலேருந்து வைக்கிற வடகூட்டில் மரத்துல இருந்தேன். ஆ அப்போ 20,000 30,000 வந்துச்சு எனக்கு. ஆ எல்லாம் பக்கம் வந்தவங்க கொடுத்தது 1000 500 அது குறைஞ்சி கொடுக்கல. ஆ நிறைய பேர் காசு கொடுத்தாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்புறம் சேர்ந்து போய் எத்தனை வருஷமா மரம் ஏறியா? கேளு, நான் 8 வயசுலேருந்து ஏறேன். ஆ 7 வயசுலேருந்து ஏறேன். என்ன சொல்ல போனாங்க. அப்போ எவ்வளோது மரம் ஏற காசு? எப்போ அப்போ அப்போல்லாம் 1 ரூபா, 2 ரூபா, அப்புறம் 3 ரூபா, 5 ரூபா, அப்புறம் 10 ரூபா இருந்துச்சு. விற்கிறது 15 ரூபா இருந்துச்சு. அப்படியே ஏறி இப்போ 150 ரூபா வந்துட்டு விற்கிறதுக்கு. மரம் க்ளீன் பண்ண, தென்னை மரம் க்ளீன் பண்ணுறது, பண்ணாடை அந்த பாலையெல்லாம் க்ளீன் பண்ணி விட இப்போ 150 ரூபா. 150 ரூபாய். இப்போ பக்கா க்ளீன் பண்ணி கொடுத்துருவியா? பக்கா கொடுத்துருவோம். வண்டுக்கு மருந்து வைக்கிறது இது மாதிரிலாம் கொடுத்து பிடிச்சிக்கலாம். அப்பயே சொல்கிற மாதிரி தான் இருந்துங்க. சரி சரி. இருக்காங்க. இப்போ மரம் ஏற எவ்வளோது இப்போ? எங்க இப்போ தென்னை மரம் ஏற ரொம்ப கம்மியாக இருந்தால் 100 ரூபா. 4 மரம் 5 மரம் வந்து 100 ரூபா போட்டுறது. ஒரு 25 மரம் 30 மரம்னா 50 ரூபா 60 ரூபா. நார்மலாக தான் அவங்க கேட்பான். அம்மா போகிறேன் ஏறி இறங்க நடந்து வந்து 4 மரம் ஆட்டா கட்டினேன். அது எப்படி கேட்டாலும் தேங்காய் ஒரு 250 காய் இருக்குது. கொடுத்துரு மாத்தான்னு கேட்டேன். எவ்வளோன்னு 25 ரூபான்னாப்ல. வந்து எடுத்துக்கோப்ல அப்படின்னு வியாபாரி ஃபோன் பண்ணு, இந்த வந்து வர்றாங்க மழையா இருக்கு அப்படின்னாப்ல. அவங்க எப்படி வருவாங்க சொல்ல முடியாது. ஒரு மூடு வந்தால் வந்தது தான். தாத்தாவுக்கு மட்டும் காய்ச்சி கொடுத்துருக்கோம், பாய்க்கெல்லாம் கடனா வச்சுக்கோங்க. சரி. இது இப்போ மரம் வந்து பெரிய மரம் உயரமும் ஏறி 60 70 வருஷத்து மரமும் ஏறிவிலாம். 150 அடி மரமும் ஏறி பார்த்துட்டு வந்தேன். அக்கால நிற்கிறேன் இது ஏறாரா அப்படின்றோம். கேளாரன் மரம் ஸ்டாங்கு ஒல்லியா மரம் ஸ்டாங்கு வச்சுட்டு வச்சுக்க. போ 150 அடி. என்ன ஏறின கையோட ஏறாரான்ட்டான். ஏறின கையோட கிட்ட அங்க போயிருந்தான். அந்த இந்த ரோடு முக்க அங்க போயிட்டு நீ இறங்கின பாடு தான் வந்தான். விழுந்துருவேன்ட்டு பயம். அந்த 100 ரூபா காசு எடுத்துக்கிட்டான். இதுக்காக தான் ஏறுறது நான் போட்டுட்டு சொல்றது இல்லையா. அது 100 காய்க்கு மேலே கிடக்கும். அது போட்டு வந்தால் விழுந்து 6 நேரம் எடுத்து போவோம். நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். எந்த மரமாக இருந்தாலும் எத்தனை மரமாக இருந்தேன். ஆனால் விழுந்தது எத்தனை வாட்டி விழுந்திருக்கியா? மரத்துலேருந்து விழுந்து ஒரே வாட்டி. ஒன்று மாடியிலேருந்து விழுந்துருக்கேன் ஒரு ட்ரிப்பு. மாதாவில் கோபுரத்துலேருந்து விழுந்துருக்கேன் ஒரு ட்ரிப்பு. அடுத்தது வந்து வராங்க எங்கே அந்த செம்மனோட முக்கா இருக்குல்ல, அதில் ஒரு ஆக்சிடென்ட். இவ்வளவு இந்த உடம்பு தாங்கி தான் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் அது இல்லாமல் மருந்து குடிச்சேன்னில? மருந்தெல்லாம் குடிச்சேன்னு ஒரு வாட்டி? மருந்தெல்லாம் குடிக்கிறேன். மருந்து எது குடிக்கிறது? மருந்து தான் குடிக்கிறது. சரி 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 சரி. இல்லை அது வீட்லையோ? இதில் என்னன்னு 4 வாட்டி அட்டாக் வந்துட்டு. அட்டாக்கு வந்தாக்க நெஞ்ச வலிச்சுதுன்னா நைஸா வேகமாக நடக்கணும். எவ்வளவு வேகமா நடக்கிறோமா சித்து புத்துன்னு வாங்கணும். அப்படியே குறைஞ்சி போயிடும். 4 வாட்டி அட்டாக் வந்துருக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ணுதுன்னா வேற மரம் ஏறல வச்சுக்கலாம். நம்ம மரம் ஏறாம இருந்தா 2 காலும் எடுத்து வைக்க முடியாது. சுத்தமாக எடுத்து வைக்க முடியாது. மரம் ஏறாம இருந்தா ஏறிட்டா ஒன்றும் செய்யாது. அதுக்காக எந்த மழை பெஞ்சாலும் பரவாயில்ல குடை எடுத்துட்டு வேலை தர வேண்டியது. அதான் கிரிப்பு கிடைக்குங்கறியா. மலையில ஏன்னா கிரிப்பு கிடைக்குங்க. எப்படின்னா பாசு உள்ள மரம் இருந்துன்னா நிப்ப அடிக்கலாம், வெயில் அடிக்கல ஏறிக்கலாம். பாக்கி எல்லா மரமும் ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே பண்ணாடா பிக்கும் போது எதுவும் பூச்சிப்பட்டு பாம்பு கிம்பு அது மாதிரிலாம் பார்த்துருக்கலாம் உங்கள் வயசில்? இப்படி மரத்தில் ஒரு புடைய மாம்பு பார்த்துருக்கேன். அது ஏறுறது வகை போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து வேற தென்னை மரத்தில் ஒரு மட்டை இருக்குல்ல கீழே சாஞ்சி போயிருக்கு. ஆமாம், அதில் ஏறி படுத்து பார்த்துது பாம்பு. அப்போ அது கொல்லை அந்த இதெல்லாம் விற்க போயிட்டாங்க. அழைச்சி போய் சோசியம் பார்த்தாங்க அந்த தோப்புல விற்கலாமா என்ன சொல்லிட்டாரு. அப்போ விற்றா ஒரு 2-3 ஒரு விற்று பாரு வச்சுக்கலாம். இல்லை விற்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு குத்து வாங்கி கொடுங்க, அதை கூட வைங்க. இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன தான் பண்ணுறது? என்னது இப்போ உங்களை மாதிரி இவ்வளோ இதில் விழுந்து ஏந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறியா? கால் உடஞ்சதுங்கிறியா, கண்ணாடி விரியம் கடிச்சதுங்கிறியா? இந்த மூட்டு இறங்கியிருக்கு. இந்த மூட்டு இறங்கியிருக்குனாக்கா இதை கொண்டு கட்டினா இப்படி தாண்டிட்டோம்னா மறுபடியும் இந்த மூட்டு இறங்கிடுது. தாண்டிட்டா மூட்டு இறங்கிடுது. இல்லை வேக மாட்டி வச்சாலும் இறங்கி போயிடுது. பார்த்தேன் இப்படியே இரு முட்டை அப்படின்ட்டு இப்போ சாணம் மரம் இருக்குது. அது ஒன்றும் பண்ணாது. அது ஒன்றும் பண்ணா அப்புறம் என்ன பண்ணுற? எத்தனை போய் கட்டுவேன் கட்டினா 30 நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்டில் கொஞ்சம் நாள் இருந்தோம்னா ஒரு சாங்கு போடும்.
இப்போ என்ன தான் சாப்பிட்றது? இது மாதிரிலாம் தெம்பாக இருக்கிறதுக்கு என்ன சாப்பிட்றியா? சாப்பாட்டை கட் பண்ணிட்டேன். ஆ உண்மையிலேயே ஆ சாப்பாடை கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன தான் சாப்பாடு அப்புறம்? என்னதும்மா, மரம் ஏற தெம்பு வேணுமே. 2 இட்லி தம்மா, ஆ அவ்வளோதான். ஆ மத்தியானம் சாப்பிடுவேன். என்ன சாப்பாடு? ஏதோ பழைய ஏதோ கஞ்சி என்ன இருக்கோ ஆ கஞ்சி காய்ச்சி வச்சுருவானா. ஆ அதுக்கு வந்து தொட்டுக்க எதிர்பார்க்க மாட்டேன். ம் தொட்டுக்க எதிர்பார்க்க மாட்டேன். ஆ வெங்காயம் என்ன கிடைக்கும், பச்சை மிளகாய் என்ன கிடைக்கும் எடுத்துட்டு ஒரு தின்றது. ஆ அப்புறம் நைட்டு 10 மணிக்கு சாப்பிடுவேன். ம் அதோட விடியாலம் 3 மணிக்கு. ம் பரவாயில்ல, அதுதான் உங்கள் ஆரோக்கியம். ஆனால் இட்லி ம் தோசை போட்டால் சண்டை அடக்கம் வீட்டில். ம் எனக்கு மட்டும் கஞ்சி காய்ச்சி ம் நீ தோசை சுட்டுதுன்னு ஆயா ம் அப்படின்னு. அது தோசை தின்னா என்ன இருக்குன்னா ம் தண்ணி தான் கொடுக்குது. ம் அது 2 மரம் ஏறினாலே ஓவராக தண்ணி தான். ஆமாம். ஆ இப்போ வந்து என்ன பண்ணுதுனாக்கா நெஞ்சு வலி ஒரு 2 நாள் வலிச்சுது. ஆ அப்புறம் இல்லை. ஆ அட்டாக்கு 4 நாள் ஜோலி முடிஞ்சிட்டு ஆ அது இன்னும் வராது. அட்டாக் வந்து 4 வாட்டி வந்துட்டு 4 மாசமா. ஆ இந்த 2 மாசம் தான் வரல. ஆ அதுக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? எதுவுமே சாப்பிடல. ஆ கதை தெரியுமா? ஆ ஏங்க ஒவ்வொருத்தவங்க என்னென்னமோ நடக்குது ஆஸ்பத்திரியில். ஆமாம், ஆஸ்பத்திரி சீட்டு எடுத்து தண்ணியில் போட்டாயாவ ஆ முன்னாடி அள்ளி விட்டு போய் ஆ அதுக்கு ஒரு மாத்திரை நிற்கிற. ஆ எந்த மாத்திரை கண்டு நிற்கிது? ஆ அதுக்குள்ள மாத்திரை சாப்பிடணும். தண்ணியில் போட்டோலாம். ம் ஆ அள்ளி எல்லாம் வீடு சுத்தம் பண்ணுறேன்ட்டு எல்லாத்தையும் வீடு சுத்தம் பண்ணிட்டு எனக்கு தெரியாது ஆஸ்பத்திரி சீட்டை ஆ ம் அப்படின்ட்டு. அது மாதிரி ஸ்ட்ராங்கு. நான் இப்போ ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிச்சாச்சு, பாம்பு கடிச்சது தப்பிச்சாச்சு, மேலேருந்து விழுந்து